எனக்கு மிகவும் பிரியமான அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஷான் மினிஸ்ட்ரி சார்பில் கிருபை நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபிக்கலாமா? எங்கள் ராஜாதி ராஜாவே, அன்பான இயேசுப்பா, உங்களை நோக்கி பார்த்து ஜெபிக்க தந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலும் உங்களுடைய அன்பான பிள்ளைகளும் நாங்களும் இணைந்து உடைய வார்த்தையில தியானிக்க இருக்கிறோம் ராஜா. நாங்கள் தியானிக்கிற வார்த்தைகள் ஆண்டவரே ஒவ்வொரு பேருக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கட்டும் அப்பா. கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம் கடந்து வர முடியாது, தடைகள் மாற முடியாது, கண்ணீர் துடைக்கப்பட முடியாது. இயேசப்பாவுடைய அன்பு பிரசனத்தை ஒவ்வொரு குடும்பம் உணரும்படியா உடைய அன்பு கரத்திலே கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இசப்பா, நீங்க மட்டும் மயப்பட்டா போதும் ஆண்டவரே, எங்களை தாழ்த்துக்கிறோம், நீர் மகிமைப்படும். ஏசு லட்சமலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமேன். ஒரு விசை கூட நான் உங்களை ஷான் மினிஸ்ட்ரி சார்பிலே வரவேற்கிறேன். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட தேவனுடைய வார்த்தை என்னவென்றால், நாம் அடிக்கடியாக தியானிக்கின்ற 2 நாளாகமும் 20வது அதிகாரம். 2 நாளாகமும் 20வது அதிகாரம். இந்த 20வது அதிகாரத்துல அருமையான வார்த்தைகளை நாம் தியானிக்க போறோம். முதலாவது பார்த்தீங்கன்னா 20வது அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்கு பாருங்க, 6வது வசனம் நான் உங்களுக்காக படிக்கிறேன். 2 நாளாகமும் 20வது அதிகாரம் 6வது வசனம். எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீரல்லவோ தேவன், பரலோகத்தில் இருக்கிற நீரல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். தேவனுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் உண்டு, ஒருவரும் மோடு எதிர்த்து நிற்க கூடாது அப்படின்னு சொல்லி அருமையான யோசபாத் ராஜா ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறார். இந்த யோசபாத் ராஜா யார் அப்படின்னு கேட்டா, இவர் ஆண்டவருக்கு பிடித்த ஒரு ராஜா, தேவனுக்கு பயந்த ஒரு ராஜா, தேவனை நேசிக்கிற ஒரு ராஜா அப்படின்னு நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 நாளாகமும் 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. 2 நாளாகமும் 17வது அதிகாரம், அங்க ஒரு வசனம் இருக்கு, நான் உங்களுக்காக படிக்கிறேன். 3ம் 4ம் வசனம். ஏன் ஆண்டவருக்கு அவர் பிரியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் கர்த்தர் யோசபாத்தோட இருந்தார். அவர் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனாகிய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். அப்படின்னா தன் மனம் போன போக்கில் அவர் வாழவில்லை. ஆண்டவருக்கு பிரியமானதை செய்த, தேவ சித்தத்தை நிறைவேற்றின, தேவனுக்காக வாழ்ந்த மிகவும் அன்பான ஒரு ராஜா. உன் பாகால்களை தேடவில்லை. அப்படி என்றால் ஆண்டவருக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் அவன் விட்டுட்டான். ஆண்டவரை மட்டும்தான் ஆராதிச்சான், வேற யாரையுமே ஆராதிக்கல. கர்த்தராகிய தேவனை மட்டும்தான் அவன் தொழுது கொண்டான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, அவர் இன்னும் ஒண்ணு அவர் செய்தார். என்ன தெரியுமா? முக்கியமான வசனம் 2 நாளாகமும் 17ஆம் அதிகாரம் 9, 10 அப்படி நீங்க பாத்தீங்கன்னா, அவர் யூதாவிலே உபதேசித்து என்ன செய்தாங்க? கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்து கொண்டு யூதாவின் பட்டணங்களில் எல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள். எதை பற்றி? தேவனுடைய இந்த வார்த்தையை போதித்தார்களாம். அது மட்டும் இல்ல, 10ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, யூதாவை சுற்றி இருக்கிற தேசங்களுடைய ராஜ்யங்களின் மேலெல்லாம் கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்ததினால் யோசபாத்தோடு யுத்தம் பண்ணாதிருந்தார்கள். அப்ப இந்த யோசப்புடைய முதல் குணநலன் என்னன்னா, தேவனை தேடினார். முதலாவது ஆண்டவரை தேடினாரு. எனக்கு மிகவும் பிரியமான அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இதை மிக பொறுமையா கேட்டு கொண்டு இருக்கிறீங்க. தேவன் உங்களை நேசிக்கிறார். தேவன் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறது என்னன்னா, இயேசுவை தேட வேண்டும், இயேசுவை தேட வேண்டும். ஏன் பாத்தீங்கன்னா, இந்த யோசுபாத் இயேசுவை தேடினதுனால் என்ன பண்ணிட்டாரு? ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு விலகிட்டாரு. இயேசு மட்டும்தான் பார்த்தாரு. பிரியமானவர்களே, நீங்களும் இயேசு மட்டும் பாருங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. மனுஷர்களை நம்பாதீங்க, பிரபுக்களை நம்பாதீங்க. ஒரு வசனம் இருக்கலாம், மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம், பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். யாரை நம்பாதீங்க இயேசுவை தவிர, இயேசுவை மட்டும் நம்புங்க. இவர் இயேசுவை நம்பினாரு, இயேசுவை மட்டும் தேடினாரு. 2வது, இயேசுக்கு பிரியமில்லாத காரியங்களேன்னு அவர் தன்னை விலக்கி கொண்டார். அடுத்து என்ன செய்தார் பாத்தீங்கன்னா, வேத புஸ்தகத்தை வைத்து தன்னுடைய தேசத்துள்ள ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணார். இதனால என்ன நடந்துச்சுன்னா, இந்த யோசபாத் இருந்த
தன்னுடைய ஆளுகைக்கு உட்பட்ட இடங்களில் எல்லாம் வெளிச்சம் இருந்துச்சு. இவங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, இவங்களுக்கு விரோதமா யாரும் யுத்தம் பண்ணி போனா அவங்களால ஜெயிக்க முடியல. யாரு யோசபாத்துக்கு விரோதமா யுத்தம் பண்ணாலும் அவங்க ஜெயம் வராது. ஏன்னா இங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, தேவ வார்த்தைய தன்னுடைய தேசம் எங்கிலும் அவர் பிரசங்கம் பண்ணாராம். வேத புஸ்தகத்தை வைத்து கொண்டு இதற்கனே ஒரு குரூப் அவர் செலக்ட் பண்றாரு. நீங்க இந்த பகுதியில வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். பாருங்க, 7ஆம் வசனம், 2 நாளாகமும் 17வது அதிகாரம் 7-8 வசனத்துல இருக்கு. எத்தனை பேர் அவர் நியமித்தாருன்னு. இவங்க போய் வேத புஸ்தகத்தை வைத்து கொண்டு யோசபாத் ராஜா தேசம் எங்கும் உபதேசம் பண்ணாங்களாம். இப்படி உபதேசம் பண்ணனால என்ன நடந்துச்சு? அந்த தேசத்துல இருள் மாறிச்சு, வறுமை மாறிச்சு, கண்ணீர் மாறினது, துன்பம் மாறினது, போராட்டங்கள் மாறினது. ஆகவே எல்லாரும் மகிழ்ச்சியா கர்த்தருக்குள் ஆராதனை செய்து கொண்டே இருந்தாங்க. அதனால என்ன நடந்துச்சுன்னா, பக்கத்து தேசத்தாருக்கு இதை பற்றி தெரியாததுனால இங்க வரும்போது இவர்களை குறித்த ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னா இவர்கள்ட்ட வேத புஸ்தகம் இருக்கிறது, இவங்க வேதத்தை தியானிக்கிறாங்க, வேதத்தின்படி நடக்கிறாங்க. ஏன்னா அதைத்தான் ராஜா கற்றுக் கொடுத்தார் பிரியமானவர்களே. அப்படின்னு அந்த ராஜா கிட்ட காணப்பட்ட குணநலம் என்ன? முதலாவது ஆண்டவரை தேடினாரு. 2வது ஆண்டவருக்கு பிரியமில்லாத எல்லாத்தையும் எடுத்து எரிஞ்சிட்டாரு. 3வது வேத புஸ்தகத்தை தன்னுடைய ஜனங்களுக்கு போதித்தார். அதனால இந்த 3 காரியங்களின் நிமித்தம் கர்த்தர் யோசபாத்தோடு கூட இருக்கிறதை சுற்றி இருக்கிற தேசத்தார் அறிந்து கொண்டார்கள். இதுதாங்க நடந்துச்சு. ஆனா இப்படி ஆண்டவருக்காக இருக்கும்போது போராட்டம் வராதான்னு நீங்க இப்ப கேட்கலாம். ஏன் பிரச்சனை வராதா? கண்ணீர் வராதா? துன்பம் வராதா? அப்படி நீங்க கூட இப்ப கேட்கலாம் பிரியமானவர்களே. பிரச்சனைகள் வரலாம், உபத்திரவங்கள் வரலாம், வியாதிகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், எதிர்ப்புகள் வரலாம். ஆனா என்ன தெரியுமா? அவரை மட்டும் நாம் பற்றி கொள்ளும் போது, இயேசுவை மட்டும் நாம் பிடித்து கொள்ளும் போது, அவரோடு கூட நாம இருக்கும்போது இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் இருந்து அவர் விடுவிப்பார் பிரியமானவர்களே. பொறுமையோடு காத்திருக்கணும். ஏசப்பா கிட்ட நம்ம பொறுமையா காத்திருக்கணுங்க. யோபு அப்படித்தானே பொறுமையா இருந்தாங்க. யோபுடைய பொறுமையினால என்ன நடந்துச்சு? அவர் இழந்து போன எல்லாவற்றையும் 2 பெற்றுக்கொண்டாரு. பொறுமையாக காத்திருக்கணும். யோசேப்பு எவ்வளவு காலம் காத்திருந்தாரு. அதனால யோசேப்பு பாத்தீங்கன்னா தன்னை வெறுத்த எல்லாருக்கும் இவர் ஒரு அதிபதியா மாறி அவர்களுக்கு உதவுறா மாறினார். தானியேலை பாருங்க, தானியேல் சிங்கக்கபில போட்டாங்க, ஆனா தேவன் அவரை பாதுகாத்தார். அவர் தான் அந்த ஜனத்துக்கு ஆளுகிற ஒரு பெரிய பொறுப்பை தானியேலை கொடுத்து தேசத்துல உயர்த்தினார் சொல்லி நம்ம பாக்குறோமே பிரியமானவர்களே. ஒருக்கணும் நம்மை நாமே சிந்திச்சு பார்க்கலாமா? ஒரு நாள் என்ன நடந்துச்சுன்னா, இந்த யோசபாத் ராஜா எவ்வளவு நல்ல ராஜான்னு இப்ப உங்கள்கிட்ட நம்ம பார்த்துட்டே இருக்கோம், தியானிச்சுட்டு இருக்கோம், வேதத்துல இருக்கு. இந்த ராஜாவுக்கு விரோதமா கூட்டம் வருது. 3 விதமான கூட்டம் வராங்க. நீங்க பாத்தீங்கன்னா 2 நாளாகமும் 20வது அதிகாரம் 1 வசனத்திலே பார்க்கலாம். இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட கூட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். யோசபாத் யாருங்க? ஆண்டோடைய பிள்ளைதான். நீங்களாம் யாரு? இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கீங்க, நீங்க ஆண்டோடைய பிள்ளைதான். ஒருவேளை ஏற்றுக்கொள்ளனா இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசு கூட இருக்கும்போது பிரியமானவர்களே, யுத்தங்கள் வந்தாலும், சோர்வுகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும் அவர் நமக்காக இருந்து யுத்தம் பண்ணுவார் பிரியமானவர்களே. இங்க அதான் நடந்துச்சு. இந்த 3 கூட்டம் அவர்களுக்கு விரோதமா யுத்தம் பண்ண வந்த போது இங்க நடந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோசபாத் ரொம்ப பயந்துட்டாரு. யோசபாத் பயந்தார் அப்படின்னு இருக்கு. நீங்க 2 நாளாகமும் 20வது அதிகாரம் 3ஆம் வசனத்துல பாருங்க. யோசபாத் பயந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து எல்லா ஜனங்கள்ட்டையும் சொன்னாரு, உபவாசம் போடுங்கன்னு சொல்லிட்டாரு. எல்லாரும் உபவாசம் போட சொல்லிட்டு இவர் நேர என்ன செய்தாரு? எல்லா ஜனங்களையும் ஆலயத்துல கூடி வர செய்து ஆண்டவரை நோக்கி பார்த்து அவர் ஜெபிக்கிறார். எப்படி தெரியுமா ஜெபிக்கிறார்? தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் உண்டு. ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமம் உண்டு. உம்மோட எதிர்த்து நிற்க யாராலும் கூடாது. உம்மோட எதிர்த்து நிற்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆண்டவரோடு பேசுறார். ஏசப்பா, கர்த்தாவே, நீங்க இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுக்கு விரோதமா வந்த போராட்டங்கள் நின்று அவங்கள நீங்க விடுவித்து அவங்க சந்ததிக்கு கொடுப்பேன்னு சொன்ன தேசத்துல நீங்க கொண்டு சேர்க்கலையா அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறாருங்க. வாக்குத்தத்தங்களை வச்சு ஜெபிங்க. பிரச்சனையில இருக்கீங்களா? ஏதோ ஒரு போராட்டத்துல இருக்கிறீங்களா? இதே போல ஏதோ ஒரு யுத்தம் உங்களுக்கு விரோதமா வந்திருக்குதா? உங்களுக்கு விரோதமா ஏதோ ஒரு போராட்டம் இருந்து கொண்டு இருக்கிறதா? நீங்க சோமனுங்க, ஆண்டவரை, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்க வைத்தீங்களே அப்பா, வேதத்துல நாங்க படிக்கிறோமே,
பொறுமையாய் காத்திருந்த பழைய ஏற்பாட்டு பக்தர்களை நீங்க பாதுகாத்தீர. இன்றைக்கும் எனக்கு ரோதமா இந்த யுத்தம் வந்திருக்கப்பான்னு சொல்லி நீங்க ஆண்டவர் நோக்கி பாருங்க பிரியமானவள. ஏசப்பா மட்டும் நோக்கி பார்த்தா போதும் பிரியமானவளே, அந்த யுத்தத்தில் அவர் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார் பிரியமானவள. அது எப்பேற்பட்ட யுத்தமா இருந்தாலும் சரி, அது எப்பேற்பட்ட போராட்டமா இருந்தாலும் சரி, ஏசப்பா உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். அவர் அப்படியே ஜெபிக்கிறார் பாருங்க. அவர் சொல்றாரு, வியாதி வந்தா, பஞ்சம் வந்தா, பட்டயம் வந்தா நீங்க என்ன நோக்கி கூப்பிடுங்க, நான் கேட்டு ரட்சிப்பேன்னு சொன்னீங்களப்பா. இப்போ எங்களுக்கு ஒரு யுத்தம் வந்திருக்கப்பா, உங்ககிட்ட ஓடி வந்திருக்காப்பான்னு சொல்லி ஆண்டவர் நோக்கி பார்த்து அவர் ஜெபிக்கிறார் பாருங்க. என்ன பாத்தீங்கன்னா, அதே 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல இருக்கு, யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும், அவர்கள் பெண்ஜாதிகளும், அவர்கள் குமாரோடும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். பிரியமானவள, குடும்பமாக ஆண்டவர் நோக்கி பார்த்தாங்க. நீங்க யாரா இருந்தாலும் சரி, குடும்பமா இயேசுவை நோக்கி பாருங்க. ஆண்டவர் கைவிடவே மாட்டாருங்க. நீங்க எந்த சூழ்நிலைமையில இருந்தாலும், நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும், இயேசு உங்களை விட்டு விலகவும் மாட்டாரு. இயேசு உங்களை கைவிடவும் மாட்டாருங்க. இயேசு உங்களோடு கூட இருப்பார். நீங்க இயேசு மட்டும் நோக்கி பாருங்க. பாருங்க, அதான் அவர் சொல்றாரு பாருங்க. அவங்க குடும்பமா ஆண்டவர் நோக்கி பார்த்தாங்க. இப்ப பாருங்க, அங்க ஒருவர் மூலம் ஆண்டவர் ஒரு தேவ வார்த்தையை கொடுக்கிறார். அவர் சொல்றாரு பாத்தீங்கன்னா, 2 நாளாகவும் 20ஆவது அதிகாரம் 15ஆம் வசனம். அவர் சொல்றாரு, சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள் அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனமாக ஒரு தேவ மகன் மூலம் ஆண்டவர் பேசுறாரு. நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. எனக்கு மிகவும் பிரியமான அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு யுத்தத்துல இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, இந்த கூட்டத்தை கண்டு நீங்க பயப்படாதீங்கன்னு உங்களை பார்த்தா சொல்றாரு. இந்த யுத்தம் நீங்க செய்வன, இது உங்களுடையது அல்ல, இது தேவனுடையது. இந்த கூட்டத்தை கண்டு நீங்க பயப்படாதீங்க, இந்த பிரச்சனையை பார்த்து நீங்க பயப்படாதீங்க, இந்த வேதனையை கண்டு துவண்டு போயிடாதீங்க. இந்த யுத்தம் தேவனுடையது, இந்த யுத்தம் உங்களுடையது அல்லன்னு சொல்றாரு. கண்ணீரோடு இருக்கிறீங்களா? வேதனையோடு இருக்கிறீங்களா? ஏசப்பா, இந்த யுத்தத்துல எனக்கு வெற்றி தருவீங்களா அப்படி சொல்றீங்களா? தேவன் உங்களுக்கு வெற்றியை தருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் என்ன செய்தார் தெரியுமா? அதிகாலையில் எழும்பி யுத்த களத்துக்கு போகும்படி சொன்னதுனால எல்லாரும் யுத்த களத்துக்கு போயிட்டாங்க. ஆனா யுத்த களத்துல என்ன செய்தார் தெரியுமா? அவர் ஒண்ணு செய்தாரு. நான் படிக்கிறேன் கேளுங்க. 2 நாளாகவும் 20ஆவது அதிகாரம் 21ஆவது வசனம். பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும், அப்படின்னா ராஜாதி ராஜாவை துதிக்கவும், ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று பாடவும், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். பிரியமானவர்களே, அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது. 2 நாளாகமும் 20ஆவது அதிகாரம் 22ஆம் வசனம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு ரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவர் விரோதமாக கர்த்தர் எழும்ப பண்ணதுனால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். பாருங்க, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையதுன்னு சொன்னாரு. இவங்க யுத்தம் பண்ண வேண்டிய அவசரமே இல்லை. ஆனா நடந்தது என்ன தெரியுமா? இவங்க யுத்தம் பண்ணலங்க, பாட்டு மட்டும்தான் பாடுனாங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நீங்க வேதத்துல பிலிப்பியர் 4ஆவது அதிகாரம் 6ஆம் வசனம் உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் உங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களை கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக்கொள்ளும்னு சொன்னாரே. நீங்கள் ஒண்ணுக்குமே கவலைப்படாதீங்க. அதைத்தான் இவர் செய்தார். இவங்க பாடி துதிக்க தேவனை ஆராதிக்க அங்க என்ன நடந்துச்சு? இவங்க என்ன சொன்னாங்க? இங்க போராட்டம் இருக்கு, கர்த்தர் நல்லவர்னு துதிக்கிறாங்க. சங்கீதம் 136 உங்க எல்லாருக்கும் தெரியும். 26 வசனம் இருக்கு. 26 முறை துதியுங்கள்னு சங்கீதம் 136 வரும் பிரியமானவள. 26 முறை அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு வரும். பிரியமானவள, துதிக்க அவருடைய கிருபை நம்மேல் கடந்து வரும். அநேகடைய ஸ்தோத்திரத்தினாலே ஆண்டுடைய கிருபை பெருகும் நம்ம படிக்கிறோமே. அதே போலதாங்க இவங்க நல்லவர்னா துதிச்சாங்க. அங்க நல்லவரே வல்லவரே அப்படிதான் சங்கீதம் 136 தேவன் செய்த நன்மைகளை சொல்லிதான் துதிச்சிருப்பாங்க. இவர் நன்மைகளை செய்து சொல்லி துதிக்கிறார். இன்னைக்கு நம்ம என்ன செய்வோம்? போராட்டம் வந்தோம்னா அவர் செய்த நன்மையை கூட சொல்ல மாட்டோம். அவர் அன்னைக்கு நன்மை செய்தாருன்னு நினைக்கிறதே இல்லை. ஆனாலும் ஆண்டவர் என்ன கைவிட்டுட்டாரு, ஆனாலும் ஆண்டவர் இந்த இடத்துல இந்த யுத்தத்தை எனக்கு கொடுத்துட்டாரு,
இந்த குடும்பத்துக்கு விரோதமா என்னை எழுப்பி விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க விரோதமா வர்றாங்களே, அதுக்காக என்னை நிக்க வச்சுட்டாருன்னு சொல்லி இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? நிறைய நேரங்கள்ல நம்ம வேதனைப்படுறவங்களா இருக்கிறோம் பிரியமானவளே. ஆனா ஒண்ணு தெரியுமா? ஒன்னே ஒண்ணு உங்களுக்கு தெரியுமா? நீங்க ஆண்டவரை துதிக்க 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 சத்துருக்கள் தானாக வெட்டுண்டு விழுவதை நீங்க பாப்பீங்க பிரியமானவள. இங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? அம்மோனியர் மோவாபியருக்கு விரோதமா எழுப்புனாங்க, மோவாபியர் அம்மோனியருக்கு விரோதமா எழுப்புனாங்க, மோவாபியர் சேயீர் மலை தேசத்தாருக்கு விரோதமா எழுப்புனாங்க. பாத்தீங்கன்னா அந்த 3 கூட்ட சாதிகளும் இவங்க எதுவுமே செய்யலங்க, யுத்தமே பண்ணலங்க. ஆனா அவர்கள் விழுந்து கிடந்ததை அவங்க பார்த்தாங்க, வெட்டுண்டு விழுந்தார்கள். யாருமே தப்ப முடியாத அளவுக்கு இவங்க எதுவுமே செய்யல. ஆனா ஆண்டவர் ஒண்ணு சொன்னார்ல, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இந்த யுத்தம் தேவனுடையது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமா போராட்டங்கள் வருகிறதா, பிரச்சனைகள் வருகிறதா, நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவரை துதியுங்கள், அவரை துதிச்சு பாடுங்க. இயேசு செய்த நன்மைகளை சொல்லி 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 அவரை பாடுங்க. நீங்க பாட 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 உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் பிரியமானவர்களே. விரோதிகள் தானாகவே ஓடி போயிருவாங்க. நீங்க ஒன்னும் அவங்களுக்கு விரோதமா பட்டயம் எடுக்க வேண்டாம், நீங்க அவங்களுக்கு விரோதமா எதுவும் ஒரு வார்த்தை கூட பேச வேண்டாம். ஏன்னா நாவு பற்றி ஆண்டவர் யாக்கோபு 3ஆம் அதிகாரத்துல படிச்சுக்கிறோம். நம்ம அழகா சொல்லிட்டாரு, நாவு நெருப்பு, அது அநீதி நிறைந்த உலகம். அந்த நாவை எங்கேயுமே நம்ம வீணா யூஸ் பண்ணக்கூடாது. இயேசுவை துதிக்கிறதுக்கு மட்டும் நாங்க யூஸ் பண்ணணும். இயேசு தன்னை அடிக்கப்படும்படி கொண்டு போற ஆட்டை போல போனார, தனக்கு வாயை திறக்கல, அவர் எந்த தப்பு செய்யல. ஏன்னா நமக்காக தன்னுடைய முழு ரத்தத்தையும் சிந்தினார், நம்ம மீட்கணும், அதுதான் அவருடைய மெயின். இயேசு தன்னுடைய பிள்ளைகளுக்காக, இந்த முழு மனு குலத்துக்காக தன் இரத்தத்தை சிந்தினார். நம்ம பாக்குறோமே, அவர் நம்மை மீட்கும்படியா ஒரு வார்த்தை கூட பேசலையே. இப்ப நம்மை குறித்த ஆண்டுடைய திட்டம் தான் என்ன? வீணாக ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. இந்த வாயில இந்த நன்மை செய்த மட்டும் சொல்லி துதிக்கணும். பிறர் நன்மை செய்தா அதை சொல்லணும். சொல்ல முடியலன்னா ஒண்ணுமே சொல்ல வேண்டாம், அவரை துதிக்கணும், ஆண்டவர் மட்டும் துதிக்கணும். வேற எதுவும் நம்ம பேசக்கூடாது பிரியமானவர்கள. அதைத்தான் இங்க செய்தாங்க. இவங்க எதுவுமே பேசல, வாயெடுத்தும் பேசல, இவங்க ஆயுதத்தை வைத்து யுத்தமும் பண்ணவில்லை. இதைத்தான் இன்னைக்கு உங்க குடும்பத்துல தேவன் செய்வார், உங்க வீட்டுல தேவன் செய்வார், உங்க திருச்சபையில தேவன் செய்வார், உங்க சமுதாயத்துல செய்வார். நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்க செய்வார் பிரியமானவர்கள. நீங்க யாரா இருந்தாலும் சரி, தேவன் இன்றைக்கு உங்களை விடுவிப்பதற்கு, உங்களுக்கு விரோதமா வருகின்ற இந்த எல்லா போராட்டங்களிலிருந்தும் எல்லா யுத்தங்களிலிருந்தும் உங்களை விடுவிப்பதற்கு நம்ம இயேசு போதுமானவராக இருக்கிறார். அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். உங்க துதியின் சத்தம் பாருங்க, அவர்கள் பாடி துதிக்க தொடங்கின போது, ஒரு பாட்டு தான் பாடி இருப்பாங்கல்ல, நீங்க பாடி துதிக்க ஆரம்பிங்க, உங்களுக்கே தெரியாதுங்க, அற்புதம் நடக்கும். துதிக்க ஆரம்பிங்க. வேதனையா, போராட்டமா, உபத்திரமா, தேவனுடைய பாடல், அவர் செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி துதியின் பாடலை பாடி பாடி அப்பாவை ஆராதிங்க. சும்மாவா தேவ பிள்ளைகள் ஆராதனைன்னு சொல்லி வச்சிருக்காங்க? ஆராதிக்க 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 தேவனுடைய கிருபை கடந்து வரும். பகைவர்களுடைய அந்த வேண்டாத கிரியைகள் ஓழியும் பிரியமானவள, சத்துடைய கிரியைகள் ஓழியும் பிரியமானவள. இங்க என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீங்க இந்த பாத்தீங்கன்னா ஒருவர் கூட தப்பவில்லை அப்படின்னு சொல்லி வரோம் பாருங்க. 26வது வசனம், 2 நாளாகமும் 20வது அதிகாரம் 26ஆம் வசனம். 4ஆம் நாளிலே பெராக்காவிலே கூடினார்கள், அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதுக்கு ஸ்தோத்திரம்? ஏன்னா 3 நாளா அவர்கள் கொள்ளையிட்டோம், அவர்கள் அவ்வளவு கொள்ளையிட்டு அவ்வளவு மிகுதியா இருந்ததுன்னு சொல்லி இருக்கு பாருங்க. 3 நாளா கொள்ளையிட்டாங்களாம். பாருங்க, தேவன் நமக்கு விரோதமா வர்றாங்க அப்படின்னாலே ஒண்ணு புரிஞ்சுக்கிடணும், நம்ம பிளஸ் பண்ண போறாரு, நம்ம ஆசீர்வதிக்க போறாரு. ஆமாங்க, விரோதமா ஒரு கூட்டம் வருதுன்னா துதிக்க மட்டும் தான் செய்யணும், நம்ம ஆசீர்வாதத்துக்குள்ள அவர் நடத்த போறாரு. ஒருவேளை இல்லைன்னு நினைச்சு துக்கத்துல இருக்கீங்களா? அவங்க இல்லாமே அவர் மாற்ற அவர் விரும்புகிறார் பிரியமானவளே. நம்ம செய்ய வேண்டிய அவரை பாடி துதிக்கணும். அதே 2 நாளாகமும் 20வது அதிகாரம் நீங்க பாத்தீங்கன்னா 27ஆம் வசனம் நான் படிக்கிறேன். பின்பு கர்த்தர் அவளை சத்துருக்கள் பேரில் கலிகூற செய்தபடியால் யூதா மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசபாத்தும் மகிழ்ச்சியோடே எருசலேமுக்கு திரும்பினார்கள். பாருங்க, இவங்களை தேடி வந்தது யுத்தம். இவங்க அந்த இடத்துல ஆண்டவர் போய் நீங்க நின்னு பாடுங்கன்னா வச்சாரு, பாட மட்டும்தான் செய்தாங்க, மகிழ்ச்சியோடு திரும்பி வந்தாங்க. இப்ப என்ன தெரியுமா, இவங்களுக்கு இப்படி ஒரு அற்புதம் நடந்தனால உலகம் தேசம் எங்கும் பேராயிருச்சு. ஏய், யோசபாத்து ஆண்டவருக்கு மேல நம்பிக்கை வச்சிருந்தாரு, அவனுடைய பிள்ளையா இருந்தாரு. அது மட்டும் இல்ல, அவரை பாடி துதிச்சாருங்க. பாடி துதிச்சதுனால என்ன ஆயிட்டு, எதிரிகள் தான் விட்டுன்னு விழுந்துட்டாங்க, அவங்க தேசத்து ஜனங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேசத்துக்கெல்லாம் தேச ஜனங்கள் சொன்னாங்க, இனி யோசபாத்துக்கு விரோதமா போயிடாதீங்க, போனா உங்களுக்கு தான் ஆபத்துன்னு. என்னாச்சு தெரியுமா, அவருக்கு வாழ்நாள் வரும், அவருக்கு எதிர்த்து நிக்கலையா யார்? அப்படி இருக்குங்க வசனம். 29ஆம் வசனம் படிக்கிறேன். 2 நாளாகமும் 20:29. கர்த்தர் இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால்
29-30 படிக்கிறேன். கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார் என்று கேள்விப்பட்ட அந்தந்த தேசத்து ராஜ்யத்தார் மேல் தேவனால் உண்டான பயங்கரம் வந்தது. இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டதனால் யோசபாத்தின் ராஜ்யம் அமெரிக்கையா இருந்தது. யோசபாத்தின் ராஜ்யம் அமெரிக்கையா இருந்தது. என்ன இருக்கு தெரியுமா? அப்புறம் பயந்து யாருமே யோசபாத் ராஜாவுக்கு விரோதமா வரலைங்களாம். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இல்ல? எனக்கு மிகவும் பிரியமான அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்களும் இந்த மாதிரிப்பட்ட ஏதாவது யுத்தத்துல இருக்கிறீங்களா? ஏதாவது போராட்டத்துல இருக்கிறீங்களா? நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவரை ஆராதிக்கணுங்க, ஆண்டவரை துதிக்கணுங்க. இயேசுவை நோக்கி பார்த்தாப்பா எங்களுக்கு இருங்குங்கப்பா சொல்லி நம்ம ஆண்டு நோக்கி பார்த்து ஜெபித்து விட்டு அப்படியே நாம் தேவனுடைய பாடல்களை பாடி அவரை துதித்து அவரை ஆராதிங்க. பிரியமானவளே, நீங்க ஆராதிக்க 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 உங்களுடைய விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துடைய கிரியைகளும் அழிந்து விடும். பிரியமானவளே, இந்த யோசபாத் ராஜாவுடைய வாழ்க்கையில அப்படி ஒரு அற்புதம் நடந்ததுனால சுற்றி இருக்கிற தேசத்துள்ள ஜனங்களெல்லாம் சொன்னாங்க. பிரியமானவளே, நீங்களும் அதே போல தேவனை பாடி ஆராதிக்க தொடங்கும் போது உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சத்துடைய கிரியைகளும் அழியும். பிரியமானவளே, அது மட்டும் இல்ல, வேற விதமான போராட்டங்கள் வருவதற்கு தயாரா இருக்கும். அப்போ அந்த சத்துரு பல விதமான திட்டங்களை வச்சிருப்பாப்ல. எப்படியா இந்த குடும்பத்துக்கு விரோதமா, இந்த பிள்ளைகளுக்கு விரோதமா, இந்த சபைக்கு விரோதமா, இந்த ஊருக்கு விரோதமா இப்படி செய்தா இந்த குடும்பங்களை நம்ம சைட்டுக்கு இழுத்துடலான்னு சொல்லி சத்துருவானவன் நமக்கு விரோதமா ஒரு சட்டத்தை தீட்டி கொண்டு இருக்கலாம். ஆனா அவனுக்கே என்ன செய்வான்? இந்த ஊருக்கு மட்டும் இனி போடாதுப்பா, இந்த ஊருக்கு நம்ம போனோம்னா அவ்வளவுதான், இவன் பாடி பாடி தேவனை ஆராதிச்சு ஆராதிச்சு நம்மளை விரட்டி கொன்னே போடுவான்னு சொல்லி சத்துரு என்ன செய்வான்? அந்த கிரியைகளை செய்ய விடாம அவர் தடுத்துருவாரு. பிசாசின் கிரியைகளை அவர் ஒழித்து விடுவார். அவனுக்கே உங்களை குறித்து ஒரு பயம் இருக்கும். இந்த குடும்பத்துக்கு விரோதமா இனி என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா இவங்க இயேசுவை கட்டியா பிடிச்சிட்டாங்க. இயேசு இயேசு இயேசு, எப்ப பார்த்தாலும் இயேசுனே சொல்றாங்க. பாடிட்டே இருக்காங்க, துதிச்சுட்டே இருக்கிறாங்க, ஆராதிச்சுட்டே இருக்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் பாட்டு புத்தகத்தை எடுத்து வச்சிருக்காங்க, அவருடைய பாடல்ல பாடுறாங்க, கைத்தட்டி ஆராதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த சத்துருவானவன் என்ன செய்வான்? வெக்கப்பட்டு போயிடுவானா. பிரியமானவளே, அதனாலதான் நம்ம வேதத்துல சங்கீதத்துல படிக்கிறோம், ஓசையுள்ள கைத்தாளங்களோடு அவரை துதியுங்கள், பேரோசையுள்ள கைத்தாளங்களோடு அவரை துதியுங்கள். சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்னாரு, நான் உயிரோடு இருக்க மட்டும் தேவனை துதிப்பேன், நான் உள்ளளவும் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன்னு சொல்லி அவர் அநேக பாடலையும் பாடினாரு. அவர் சொன்னாரு, நான் தேவனை துதித்து கொண்டே இருப்பேன். அதான் அநேக பக்தருடைய பாடலை பாடுறோம், துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். நம்ம ஒருபோதும் கலங்க கூடாதுங்க. நம்ம வீணா கலங்கும் போது சத்ருவானவனுக்கு தெரியும், இவங்க இப்ப கலங்கிட்டே இருக்கிறாங்க, இவங்களோட விசுவாசத்தை நம்ம எடுத்து போடணும்னு பார்ப்பான். அதனாலதான் எபிரேயர் 11 ஃபுல்லா படிச்சு பாருங்க. விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் நமக்கு தெளிவா கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. பழைய ஏற்பாட்டு பக்தர்கள் இந்த விசுவாசத்தை கொண்டு எப்படி ஜெயித்தார்கள் சொல்லி எபிரேயர் 11 ஃபுல்லா மிக தெளிவா அவர் நம்மோடு கற்றுக் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவளே, படிச்சு பாருங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனத்துல பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏன்னா அவருக்கு மேல விசுவாசம் இருந்தா நமக்கு பாடுறதுக்கு ஆசை வரும். அவருக்கு மேல விசுவாசம் இருந்தாதான் நம்ம இயேசுவை தேடி ஓடி போவோம். இயேசு பார்த்து ஓடி வந்தாரு தேவனுடைய ஆலயத்துக்கு. நம்ம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய ஆலயத்துக்கு போறோம். கிடைக்கிற நேரமெல்லாம் தேவனுடைய ஆலயங்களை போய் நம்ம ஆராதிக்கிறோம்ல. அப்போ ஆலயத்துக்கு போகும்போது நமக்கு ஒரு விசுவாசம் இருக்கும், நான் தேவனுடைய ஆலயத்துக்கு போறேன் அப்படின்னா தேவன் என்னை நிச்சயமா இந்த ஆபத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்க மாட்டாரு, அவர் என்னோடி கூட இருக்கிறாரு, அவர் என்னை விட்டு விலகவே மாட்டார்னு சொல்லி இயேசு பற்றி ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும். பிரியமானவளே, ஆகவே அந்த 11 ஃபுல்லா நீங்க ஒரு வசனம் விடாம அப்படியே மனதில் பதித்துக் கொள்ளுங்கள். எபிரேயர் 11 மிக தெளிவா விசுவாசத்தை குறித்து தான் இருக்கும். செத்து போன கர்ப்பம் பாருங்க, அந்த சாராளுடைய கர்ப்பம் செத்து போன கர்ப்பம், ஆனா குழந்தை கொடுத்தார் பாத்தீங்களா, குழந்தை கொடுத்தார் பாத்தீங்களா. இதே போல தேவன் அந்த ராகாப் என்கிற அந்த சகோதரியை குறித்து இருக்கும். அவங்கள பாருங்க, வேதத்துல அவங்க பெயர் வந்திருக்கு பாருங்க, எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம். அவங்க தேவன் மேல விசுவாசம் வச்சாங்கன்னு சொல்லி இருக்கு. அப்ப தேவனை விசுவாசிக்கும் போது ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தாரு, அதனால அது அவருக்கு நீதியானதுன்னு சொல்லி பாக்குறோம். ஆபிரகாமுக்குள் பாருங்க, அவர் விசுவாசிகளின் தகப்பன்னு சொன்னாங்க. ஆபிரகாமுக்குள் நீங்க எல்லாம் விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவன்னு சொல்லி நம்ம வேத வசனத்துல படிக்கிறோம். பிரியமானவளே, ஆபிரகாம் ஆசீர்வாதம் பெற்றாரு, யாக்கோபு அந்த ஆசீர்வாதத்துல வாழ்ந்தாரு, ஈசாக்கு அந்த ஆசீர்வாதத்தை வாழ்ந்தாங்க. இவங்க எல்லாம் தங்களை கிறிஸ்துவுக்கென்று தேவனுக்கென்று தங்களை அர்ப்பணித்தார்கள், ஆண்டவருக்கென்று தங்களை கொடுத்தாங்க. பிரியமானவளே, நீங்க யாரா இருந்தாலும் சரி, உங்களை முழுவதுமாக தேவனுக்கு என்று அர்ப்பணிங்கள். தேவ கருத்துல உங்களை கொடுத்துருங்க. அவரை பாடி துதிக்க ஆரம்பிச்சு விடுங்க. நீங்க பாடி துதிக்க 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 தேவன் நிச்சயமாக உங்க குடும்பத்துல
தேவன் அதிசயம் செய்வார். வியாதியோடு இருக்கிறீங்களா, இன்னும் ஏதோ துன்பத்துல இருக்கிறீங்களா, ஏதோ ஒரு போராட்டத்துல இருக்கிறீங்களா, ஏதோ ஒரு குடும்பம் உங்களுக்கு ரோமா கிரியை செய்து கொண்டிருக்கிறாங்க, அதனால இந்த வாழ்க்கையில மகிழ்ச்சியை இல்லைன்னு நினைக்கிறீங்களா, எங்க வாழ்க்கையில எங்களால சந்தோஷப்படவே முடியல, நாங்க துக்க முகத்தோடு தான் இருக்கிறோம், எங்க வாழ்க்கையில ஒரு விடுதலை வருமா வராதான்னு நினைக்கிறீங்களா? பிரியமானவளே, ஆண்டவர் நோக்கி பார்த்து நம்ம ஜெபிக்கலாமா? இப்ப ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபிப்பீங்களா? எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பார்த்து, அப்பா என்னுடைய வாழ்க்கையில உடைய அற்புதம் நடக்கட்டும் ராஜா, என்னுடைய வாழ்க்கையில அடிக்கடியாக நான் வேதனையில இருக்கிறேன்ப்பா, அடிக்கடியா எனக்கு இந்த பிரச்சனை இருக்குப்பா, பலவிதமான போராட்டத்துல தான் நான் இருந்துட்டு இருக்கேன்ப்பா, எனக்கு ஒரு அதிசயத்தை செய்ய மாட்டீங்களா, எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டீங்களான்னு கேட்பீங்களா? எல்லாரும் இயேசுவை நோக்கி பார்த்து பேசுவீங்களா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை நோக்கி பார்த்து பேசுவீங்களா? தகப்பனே, நீர் எவ்வளவு பெரியவரப்பா, உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உண்மை மகிமைப்படுத்துகிறோம், உண்மை கனப்படுத்துகிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரை அன்பானவங்க பிள்ளைங்களை நோக்கி பார்க்கிறாங்கப்பா, மனதுருக்கம் உள்ளவரை, போராட்டத்தில் இருக்கிற குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளுமே பாடி துதிக்க ஆரம்பிக்கும் போதே அற்புதம் நடக்கும் என்று நாங்கள் தியானித்தோமே ஆண்டவரை. இந்த வேளையில் உடைய பிள்ளைகளுமே துதிக்க ஆண்டவரை கற்றுக்கொள்ளட்டும், உண்மை ஆராதிக்க பழகட்டும், தேவ சமூகத்துல விசுவாசத்தோடு காத்து இருக்கட்டும் அப்பா. யார் யார் குடும்பத்துல இப்படிப்பட்ட போராட்டம் காணப்படுகிறதோ, எந்தெந்த குடும்பத்துல சத்துருவானவன் குடும்பங்களுக்கு விரோதமா வலை விரித்து அந்த குடும்பங்களை கண்ணீரோடு வைத்திருக்கிறானோ கர்த்தாவே, இந்த வேளையில் உடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய பாடல்களை பாடி துதிக்க துதிக்க, உம்மை ஆராதிக்க ஆராதிக்க ஆண்டவரே, இந்த சத்துரு கிரியைகள் இந்த குடும்பத்தை விட்டு விலகும்படியா உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. மனதுருக்கம் உள்ள ராஜாதி ராஜாவே, ஒவ்வொரு குடும்பத்துக்கு இறங்கும் ஆண்டவரே. எந்தெந்த வீடுகளுக்குள்ள இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்களோ, யார் யார் கண்ணீரோடு கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ, இந்த குடும்பத்துக்குடைய இரக்கத்தை காண்பிக்க முடியா, அவங்களை வீட்டுல அற்புதம் நடக்க முடியா, இந்த வேளையில நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அற்புதத்தை செய்கிறவரை, இரக்கம் உள்ளவரை, விடுதலை கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இறங்கும் அப்பா, உங்களுடைய பிள்ளைகள் மேல வாஞ்சை வைத்து, உங்க மேல விசுவாசம் வைத்து உங்களை நோக்கி பார்க்கிறாங்கப்பா. இரக்கம் உள்ளவர் இரக்கத்தை காண்பிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புத விடுதலை நீ கொடுக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தை நீ மீட்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரத்திலே கொடுத்து விட்டோம், நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இதனால் வருகிற கன மகிமை துதி எல்லாம் அப்பா இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு ரட்சகமூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். மிக அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை மிகவும் பொறுமையா கேட்டீங்க. தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். God bless you. என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா,